Hi guys, welcome to the Random Reader YouTube channel. Guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் நியூயார்க் நகரம். நியூயார்க் நகரம் மெடிசன் ஸ்கொயரில் இருக்க ஒரு பார்க்குக்கு போகிறோம். அங்கே இருந்த பெஞ்சில் ஒரு திருடன் உட்காந்து எதையோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருந்தானோ. திடீர்னு பார்த்து சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிடுச்சான். அப்போ தான் அவனுக்கு குளிர்காலம் வந்துடுச்சுன்னே ஞாபகம் வந்துச்சான். குளிர்காலத்துலேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணுமே, என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. நியூயார்க்கில் குளிர்காலம் வந்தால் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி குளிர் இருக்குமோ. நியூயார்க்கில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் குளிர் வந்துச்சுன்னா ஃப்ளாரிடாவுக்கு போயிடுவாங்களாம். ஃப்ளாரிடாவில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குமோ. ஆனால் இவனுக்கு பக்கத்தில் பிளாக்வெல் ஐலாண்டில் இருந்த ஜெயிலுக்கு போகணுன்னு தோணுச்சான். இவனுக்கு தேவை எல்லாமே இன்னும் 3 மாதத்துக்கு தினமும் டைமுக்கு சாப்பாடு வரணும், தூங்க பெட்டு வேணும், போலீஸும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சானான். சரி, எப்படிரா ஜெயிலுக்கு போகலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. எதுக்கு உக்காந்துட்டே யோசிக்கணும், படுத்துகிட்டே யோசிக்கலாம்னு நியூஸ் பேப்பர் எடுத்து பெஞ்ச் மேலேயும் அவன் கால் மேலேயும் போட்டு படுத்துகிட்டே யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. அவன் எங்கே போய் சாப்பாடு கேட்டாலும் கொடுப்பாங்களாம், இல்லை தூங்க இடம் கேட்டால் பில்டிங்கில் கொஞ்சம் இடம் விடுவாங்களாம். ஆனால் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் போடுவாங்களாம். அவன் கை கால்கள் வீட்டு உள்ளே வரணும், இல்லை குளிச்சுட்டு வர சொல்லுவாங்களாம். இல்லைன்னா அவன் யார், எங்கேருந்து வந்தான்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இவங்க கேட்குற கேள்விக்கு ஜெயிலே மேல்னு. ஜெயிலுக்கு போக ஈஸியான வழி என்னன்னு பார்த்தா, இந்த ஊர்லேயே பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டு காசு கொடுக்கலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு தோணுச்சான். ஐடியா போட்ட உடனே எந்திரிச்சு ஊரில் இருக்க பெரிய ஹோட்டலை தேடி போக ஆரம்பிச்சிட்டானான். ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டானா. அவனை பார்த்தா ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி தான் இருந்தானா. ட்ரெஸ்ஸு பார்த்தா கோட்டும் நல்லா தான் இருந்துச்சான். ஆனால் பேண்ட் மட்டும் கீழே நாய் கொதறி வச்ச மாதிரி கிழிஞ்சு போயிருந்துச்சான். ஷூஸ் பார்த்தா அதுவும் பழைய ஷூஸாக இருந்துச்சான், கிழிஞ்சு போயிருந்துச்சான். ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே நைஸாக போய் டேபிளில் உட்காந்துட்டா யாரும் நம்ம காலை பார்க்க மாட்டாங்க, நம்மளும் தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஹோட்டல் வாசல் வரைக்கும் போனானோ. உள்ளே இருந்த வெயிட்டர் அவனை பார்த்து சத்தம் போடாமல் இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டானோ. என்னடா நம்ம பிளான் இப்படி சொதப்பிருச்சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு தெருவுக்கு வந்து அங்கேருந்த பெரிய கண்ணாடி போட்ட கடையை பார்த்தானோம். அங்கே பார்த்துட்டு கீழே இருந்த கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டானாம். சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்களாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கூட்டத்தில் வந்தாராம். வந்து யார் இதை உடச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். இவன் போயிட்டு என்ன பார்த்தா அந்த கண்ணாடியை உடைக்கிற மாதிரியெல்லாம் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட நக்கலாக பேசிகிட்டு இருந்தானாம். போலீஸ் இவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, எவனா கண்ணாடியை உடைச்சிட்டு இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா, இந்நேரம் ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தாராம். அங்கே பார்த்தா ஒரு ஆள் கேப் பிடிக்கிறதுக்காக அவசரமாக ஓடிட்டு இருந்தாராம். அவரை பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு இவர் அந்த கேப் பிடிக்க ஓடினவர் பின்னாடியே ஓடி போயிட்டாராம். என்னடா நம்ம 2 பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சே, எப்படி ஜெயிலுக்கு போகிறது, சரி இப்போ பசிக்குது ஏதாவது சாப்பிடலாம் சொல்லி வேறு ஒரு ஹோட்டல் தேடினானாம். ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்துட்டு அதுக்குள்ளே போனானாம். அங்கே இருந்த யாரும் அவன் ட்ரெஸ்ஸை பார்க்கலையாம். இவனும் நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானாம். வெயிட்ரு வந்து பில்லு கொடுத்தா அவன் வெயிட்ரை பார்த்து, பில்லா, என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, நீங்கள் வந்து சீக்கிரமாக போலீஸை கூப்பிடுங்க, என்ன மாதிரி விஐபி எல்லாம் வெயிட் பண்ண வைக்காதீங்க, சீக்கிரமாக போலீஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டரை பார்த்து சொன்னானாம். வெயிட்டர் வந்து அவனை பார்த்துட்டு, உன்னை பிடிக்க போலீஸ் வேறு வரணுமா, இருன்னு சொல்லி வேறு ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு 2 பேரும் இவனை தூக்கி வெளியே வீசிட்டாங்களாம். கீழே விழுந்தவன் தடுமாறி எந்திரிச்சு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு நடக்க ஆரம்பித்தானாம். அடுத்த தெருவே வந்துட்டானாம். அங்கே ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு போலீஸும் நின்றுட்டு இருந்தாராம். அவங்கள பார்த்துட்டு இவன் என்ன யோசிச்சானா, இந்த பொண்ணுக்கிட்ட போய் கொஞ்சம் வம்பிழுத்தா அந்த பொண்ணு நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் டின்னர் போகலாமான்னு கேட்டானாம். அந்த போலீஸும் இவனையே பார்த்துட்டு இருந்தாராம். அந்த பொண்ணு என்னடான்னா திடீர்னு இவன் ஷர்ட்டை பிடிச்சி அட போகலாமேன்னு சொல்லிருச்சான். இவன் பயந்துட்டானாம். போலீஸ் தாண்டி போயிட்டு அந்த பொண்ணு கையை தட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டானாம். கடவுளே, எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகிற என் கனவை கலைக்கிறாங்களே, தயவு செஞ்சு எப்படியாச்சும் என்னை நான் ஜெயிலுக்கு போயிடணும் கடவுளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் வந்து நிறைய தேட்டர் இருக்க இடத்துக்கு வந்துட்டானாம். அங்கேயும் போலீஸ் இருந்தாராம்.
அவர் முன்னாடியே போயிட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தானாம். ஆனால் அவர் அவனை கண்டுக்கவே இல்லையாம். அவர் வந்து இன்னொரு ஆளுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாராம். இப்போவும் அவனோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சான். சரின்னு பார்த்தா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சான். அவன் போட்டிருந்த கோட்டும் குளிர் தாங்கலையாம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் நியூஸ் பேப்பர் கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருந்தாராம். அவர் பக்கத்தில் ஒரு கொடை இருந்துச்சான். இவன் வந்து அந்த கொடையை நைஸாக திருடிட்டு ஓடி வெளியில் வந்துட்டானான். அவரும் பின்னாடியே வந்து ஹலோ சார், அது ஏன் கொடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. இவனும் ஓஹோ ஆமாம், இல்லை இது உங்கள் கொடை தான், நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சீக்கிரமாக போலீஸை கூப்பிடுங்க, என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாராம். அந்த ஆள் என்னடான்னா, ஓஹோ சார் இது உங்களோட கொடையா, சரி சரி வச்சுக்கோங்க, காலையில் எனக்கு ஹோட்டலில் தான் கிடச்சிது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கொடையை கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரான். சே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கோவத்தில் கொடையை தூக்கி வீசிட்டானான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது நானும் இவ்வளோ தப்பு பண்ணுறேன், யாரும் அரெஸ்ட் பண்ணாமல் இப்படி இம்சை பண்ணுறாங்களே, என்னை பார்த்தா அவ்வளோ நல்லவன் மாதிரியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் வேலைக்கு ஆகாது, வந்த இடத்துக்கே திரும்ப போகலாம்னு மெடிசன் ஸ்கொயர் பார்க்குக்கு திரும்ப வந்துட்டு இருந்தானான். வர வழியில் ஒரு அமைதியான தெருவில் ஒரு சர்ச்சில் இருந்து மியூசிக் சத்தம் கேட்டுச்சான். அவன் அந்த சர்ச் வாசலில் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தானான். சர்ச்சுக்குள்ளே இருந்து அழகான பாட்டு சத்தம், மியூசிக் சத்தம் எல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சான். ஒரு காலத்தில் அவனும் அவங்க அம்மாவும் இந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்களாம். அப்போது பழைய காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானான். அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம், அவனோட நம்பிக்கை, சந்தோஷம், தைரியம், அப்போ எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சான். சே என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருந்திட்டானான். இனிமே நம்ம வந்து உழைச்சே சம்பாரிச்சிக்கலாம், இனிமேல் வந்து திருடெல்லாம் வேண்டாம், நம்மளை நாம்ளே உழைச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானாம். திடீர்னு பார்த்தா யாரோ அவனோட தோள் மேலே கை வச்சாங்களாம். யாருன்னு திரும்பி பார்த்தானா. பார்த்தா ஒரு போலீஸாம். என்னடா இந்த ராத்திரியில் வந்து இங்கே நின்று குறுன்னு பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டாங்களாம். அவனும் வந்து சார் நான் ஒன்றும் பண்ணல, இங்கேருந்து சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. நீ சொல்கிறத என்னை வந்து நம்ப சொல்கிறியா, நடடா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அவன் நினச்ச மாதிரியே அவனை வந்து அந்த ஜெயிலையும் போட்டாங்களாம். இந்த கதையோட பேர் தி காப் அண்ட் தி ஆந்தம். இதை எழுதினவர் ஓ ஹென்ரி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.